ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய 3வது நாள் அப்படின்றது 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா சிவபெருமானையே தரிசனம் பண்ணதுக்கு சமம். ஏன்னா நிலவையே தலையில் சூடியிருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளுடைய தரிசனம் பண்ணதுக்கும் சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லதும் நடக்கும். செல்வ வளம் ஓங்கி இருக்கும். தேவையான எல்லா விஷயங்களையுமே அவங்க சாதிச்சுக்கலாம். இந்த வாரம் சந்திர பகவானுக்கே உரிய திங்கட்கிழமையிலேயே 3ஆம் பிறை வந்திருக்கு. இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். அதோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரிக முறையையும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வறுமை இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே தூளாகி ஒரு நல்ல செல்வ நிலைக்கு முன்னேறுவீங்க. நீங்கள் ஒரே ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் பித்தளை, எவர் சில்வர், கண்ணாடி டம்ளர் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் உபயோகப்படுத்தாதீங்க. அந்த கண்ணாடி டம்ளர் தண்ணீரில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி போடுங்க. அரிசி, நெல் இது எல்லாமே சந்திர பகவானுக்கு உரியது. அதனால தான் பச்சரிசி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததான் பட்டை பொடி, அதையும் ஒரு துளி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, உங்களால் ஏலக்காய் பொடி செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு 2 ஏலக்காயை நீங்கள் அப்படியே பிச்சு கூட போட்டுடலாம். அடுத்ததாக 2 நாணயங்கள், 1 ரூபாய் நாணயம் 2 எடுத்துக்கோங்க. ஏன் 2 அப்படின்னா சந்திர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அதனால் இந்த 2 நாணயங்களையும் அந்த தண்ணீரில் நீங்கள் போட்டுருங்க. இந்த தாந்திரிக நீரை நீங்கள் 3ஆம் பிறை, அதாவது நிலவு தெரியக்கூடிய இடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மொட்டை மாடி, பால்கனி இந்த மாதிரி இடங்களில் உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வைங்க. மூடி வைக்கக்கூடாது, திறந்து தாங்க வைக்கணும். சந்திர பகவானோட எனர்ஜி ஃபுல்லாக அதில் இறங்கணும். உங்களுக்கு மொட்டை மாடி வசதி இல்லை, பால்கனி வசதி இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே வடமேற்கு மூலை, ஏதாவது ஒரு ரூமில் வடமேற்கு மூலையில் நீங்கள் வச்சுடுங்க. திறந்த நிலையிலேயே வச்சுடுங்க. ஒரு நாள் முழுக்க, அதாவது இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய நாணயங்களை மட்டும் எடுத்துருங்க. அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க, வாசல்லேருந்து உள் ரூம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் 4 மூலைகள்லையும் தெளித்து விடுங்க. உங்கள் வீடும் சரி, நீங்களும் சரி ஒரு பணவசிய தனவசிய ஆளாக மாறிடுவீங்க. இந்த 3ஆம் பிறை பரிகாரம் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.